முகவரி குடியிருப்பு முகவரியில இருக்கணும். ஆனா நம்முடைய அருமையான தேர்தல் ஆணையம் உலகத்துல எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெஸ்ட்ரோ பார், உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடை, ஜோன்ஸ் ரோட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. 600 வாக்காளர்கள் ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல வாக்கு கொடுத்து அந்த வாக்கு 600 வாக்களிக்க வைக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? இதை கேட்டால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எதிர்ப்பீர்களா? இதை கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்ப்பீர்களா? பிரேசில் இருந்த ஒரு மாடல் அழகி, அவர் இங்க வந்து வாக்களிச்சிருக்கார். அவங்க கேட்கறாங்க, நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லையங்க, நான் எப்படிங்க இங்க வாக்களிக்க முடியும்னா, உள்நாட்டு திருட்டு போய் வெளிநாட்டு திருட்டிலும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறீர்கள். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் கேட்கிற தரவுகளை தாருங்கள். ஹரியானாவில் எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள், எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள், புதியதாக 90 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு காரணம் எஸ்ஐஆர். 90 லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் 18 வயதை இந்த 6 மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர்? ஞானேஷ்குமார் தலைவரா, பாஜகவின் தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி. தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள், தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள், மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி இபிஎஸ் பேசுகிறார். பீகாரில் போனால் என்ன சொல்லுகிறீர்கள்? பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஒரு பாரத பிரதமர் மாண்புக்கு ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா? நிறைய படிச்ச வலது பக்க அக்கா தமிழிசை தங்கபாண்டி இருக்காங்க, அவங்களை கேளுங்க வேணா மோடி அவர்களை. அவருக்கு எல்லா இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், உலகத்தில் உள்ள வரலாறுகளை படித்தவர். நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பாராளுமன்றத்தில் குடவோலை முறை என்னமா எம்பி அவர்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு என்ன கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம், எதிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பே புதுடெல்லியில நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் எடுத்து சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதிய இந்தியாவை உங்களால் இப்பொழுது காண முடியும். அந்த இந்தியாவின் பெயர் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார். டிஜிட்டல் இந்தியா என்றால் எதை தட்டினாலும் கைக்கு தரவுகள் வர வேண்டும். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார், நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறீர்கள். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் கேட்கிற தரவுகளை தாருங்கள். ஹரியானாவில் எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள், எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், புதுடெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுர தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போன்ற ஹாலண்ட் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டால் தரவுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன, தரவுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். சரி, குறைந்தபட்சம் சிசிடிவி புட்டேஜை தாருங்கள், அதுவும் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என் அருமை கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களை, நாடாளுமன்றத்திலே பேசுகிறார், மக்கள் மன்றத்திலே பேசுகிறார், பத்திரிகையாளர் மன்றத்திலே பேசுகிறார். ஆனால் எந்த தரவும் இல்லை என்று ஒரு தேசத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய தலைகுனிவு இந்த ஆட்சிக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம்? மகாராஷ்டிரால 6 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் 2024 மே மாதம் நடக்கிறது. 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. புதியதாக 90 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு காரணம் எஸ்ஐஆர். 90 லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் 18 வயதை இந்த 6 மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா? தேர்தல் ஆணையத்தை யார் இயக்குகிறார்கள்? தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர்? ஞானேஷ்குமார் தலைவரா, பாஜகவின் தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி. இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தலையாட்டி பொம்மையை போல் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் எதற்காக இந்த தேர்தல் ஆணையம்? ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும். ஆனால் அவரை நீக்கிய பொழுதே ஒரு சந்தேகம் எழுந்தது, இதில் கோளாறு நடக்கப் போகிறது, இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள். 2 பேர் பாஜக அரசை சாராதவர்கள், 3 பேர் அவர்கள். மெஜாரிட்டி என்றால் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள்.
அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் from day one சொல்லி வருகிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லா தலைவர் பெருமக்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கம் வந்தாலும் முதன்மை குரலாக ஒலிக்கின்ற தலைவராக இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். அது ஆட்சியாகட்டும், கட்சியாகட்டும், மக்களுக்கான திட்டங்களாகட்டும், ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலைகுனிய கூடாது, அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்வேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள், தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். அந்த அடிப்படையில் கல்வியா, கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்கின்ற ஜிஎஸ்டி வருவாயா, ஜிஎஸ்டி வருவாயில் உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம். மத்திய மருத்துவத்துறை, மக்கள் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா? முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா? இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு எதிராக அதை புறக்கணிப்போம். இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். ஒரிசாவிலே போனால் அங்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திறமையாக செயல்படுகிறார், பட்நாயக் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். நவீன் பட்நாயக் என்றால் அங்கு சொல்லுகிறார், இப்பொழுது ஒரிசாவிடம் கஜனாவுடைய சாவி இல்லை, தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது. ஒரு தமிழன் இங்கு ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு வெறுப்புணர்வு இருக்கிறது உங்களுக்கு. இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள், மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி இபிஎஸ் பேசுகிறார். ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம், பீகாரில் போனால் என்ன சொல்லுகிறீர்கள்? பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம்! ஒரு பாரத பிரதமர் மாண்புக்கு ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். என்னுடைய தொகுதியில் 1 லட்சம் பேருக்கு மேல் பீகாரிகள் வேலை பார்க்கிறார்கள். எல்லோரும் தமிழர்களை விட ஒரு படி மேலே போய் தமிழ் பேசுகிறார்கள், இலக்கணம் பேசுகிறார்கள், இலக்கியம் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டு பெருமையை பீகாரிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுகிறார்? பீகாரிகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அவமானம்! தேச தலைகுனிவு இல்லையா? நீங்கள் யாராவது பீகாருடைய பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், சென்று அங்க பாருங்கள். என்னுடைய தொகுதியில் பெரும்பாலும் நான் கலந்தாய்வு செய்வது அவர்களிடம். என்ன சாப்பிட்டாய்? இட்லி தோசை. மதியம் சிக்கன், மாலை ரொட்டி. என்ன, எப்படி பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன பொருத்தம், உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்று சொல்ல என்று கேட்டால், பீகாரில் 2000 சம்பாதிக்க முடியாது சார், இங்க நாங்க 25,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம். சோறு வேற போடுறாங்க, அவங்க வீட்டில் ஒருத்தர் நடத்துறாங்க. நான் 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன், 15-20,000 ரூபாய் அனுப்புறேன், ஓவர் டைம் வேற செய்யறோன்றான். 6 நாள் நான் ஓவர் டைம் செய்யறேன், வேலையே கிடையாது. இன்னும் 10 வருஷம் போனாலும் பீகார்ல வேலை கிடைக்காது. ஆனா தமிழ்நாட்டை விட்டு போவேன், நான் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன், பீகாரில் இருந்து குடிபெயர்ந்து இருக்கிறேன்றான். இதுதான மாநிலம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன் சும்மாவா சொன்னாங்க எங்க மூதாதியார். மோடிக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தேர்தல் ஆணையம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி முறை, வாக்குச்சீட்டு முறையெல்லாம் எப்பொழுது வந்தது? எந்த ஆண்டுகளில் வந்தது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய மரபணுக்கள், தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய இலக்கணம், இலக்கியம், எங்களுடைய கலை, பண்பாடு எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பாருங்கள். உத்திரமேரூர் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது, குடவோலை முறை. குடவோலை முறையை யார் கொண்டு வந்தது? தமிழர்கள் கொண்டு வந்த. உலகத்திலேயே இந்த ஓட்டு சாவடி என்று யாருக்கும் தெரியாது. சாக்ரட்டிஸை சொல்லுவாங்க, பிளாட்டோவை சொல்லுவாங்க, அரிஸ்டாட்டலை சொல்லுவாங்க. எல்லா புத்தகங்களையும் படிங்க. நிறைய படிச்ச வலது பக்கம் அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டி இருக்காங்க, அவங்களை கேளுங்க வேணா மோடி அவர்களை. அவருக்கு எல்லா இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், உலகத்தில் உள்ள வரலாறுகளை படித்தவர். நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பாராளுமன்றத்தில் குடவோலை முறை என்னம்மா எம்பி அவர்களை உங்களுக்கு சொல்லி கொடுங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன கொஞ்சம் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லுது உத்திரமேரூர் கல்வெட்டு? இந்த உலகத்திலே முதல் முறையாக எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், கிராம சபை தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், குடவோலை முறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாக்குச்சாவடி முறையை, வாக்குச்சீட்டு முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம். எஸ்ஐஆர் வேண்டாம் என்று. எதற்காக எஸ்ஐஆர்? ஹரியானாவில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தேர்தல், அக்டோபர் 10ஆம் தேதி முடிவுகள் வந்தது.
அங்க என்ன சொன்னோம் நாங்கள்? நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வராதீர்கள், குழப்பம் ஏற்படணும். வெறும் 32,000 வாக்குகள் அங்க யார் ஆட்சி அமைக்கிறதுன்றது தீர்மானிக்குது. நேர்மையாக ஆட்சி நடந்ததா? உண்மையாக ஆட்சி நடந்ததா? தேர்தல் ஆணையம் நடுநிலையாக ஹரியானாவில் நடந்து கொண்டதா? மகாராஷ்டிராவில் எப்படி நடந்து கொண்டார்கள்? 4-5 மாதங்களில் 90 லட்சம் வாக்காளர்கள் எங்கு சேர்ந்தார்கள்? பக்கத்து அண்டை மாநிலத்தில் குஜராத்தில், பக்கத்தில் உள்ள மாநிலங்களை எல்லோரையும் பாஜக RSS தோழர்களை அழைத்து வந்து நீங்கள் எல்லாம் வாக்காளராக மாறுங்கள். இங்க டாஸ்மாக் கடை இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையத்துடைய வழிகாட்டு முறைகள், அதனுடைய சட்ட திட்டங்கள், எங்கெங்க குடியிருக்கிறாங்களோ எங்கெங்க வசிக்கிறாங்களோ அங்க போயிட்டு நீங்க ஆய்வு பண்ணி அவர்களுக்கு வாக்கு கொடுங்கள். முகவரி குடியிருப்பு முகவரியில இருக்கணும். ஆனா நம்முடைய அருமையான தேர்தல் ஆணையம் உலகத்துல எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெஸ்ட்ரோ பார், உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடை, ஜோன்ஸ் ரோட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. டாஸ்மாக் கடையில எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இல்லை 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 600 வாக்காளர்கள் ஒரு ரெஸ்டோ பார்ல வாக்கு கொடுத்து அந்த வாக்கு 600 வாக்களிக்க வைக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? இதை கேட்டால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எதிர்ப்பீர்களா? இதை கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்ப்பீர்களா? இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் இங்கே குரல் கொடுக்கிறார், மக்களுக்காக பேசுகிறார், மக்களுடைய முகமாக குரலாக அங்கு எதிரொலிக்கிறார். ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள்? இவர் பொய் சொல்லுகிறார், உண்மைக்கு மாறாக பேசுகிறார் என்றால் இங்க டாஸ்மாக் கடையில் 600 பேர் வாக்களிக்கிறார்கள் நம்ப முடியுமா? இங்கே நம்ம அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னார், பிரேசில் இருந்த ஒரு மாடல் அழகி, அவர் இங்க வந்து வாக்களிச்சிருக்கார். அவங்க கேட்கிறாங்க, நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லையங்க, நான் எப்படிங்க இங்க வாக்களிக்க முடியும்னா, உள்நாட்டு திருட்டு போய் வெளிநாட்டு திருட்டிலும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஜனநாயக படுகொலை செய்யாதீர்கள். இந்த தேசம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்புரிய தேசம். இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கிறது, இந்த மக்களுக்கு வரலாறு இருக்கிறது. உங்களுடைய RSS சித்தாந்தத்தை இங்க நடைமுறைப்படுத்தினால் இந்த தேசம் தாங்குமா? இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு தேசம் இல்லவா? அதைத்தானே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார், கதம்ப மாலையை போல் இருக்கின்ற தேசத்தை யாரும் பிளவுபடுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் எதற்காக RSS இயக்கத்தை தடை செய்தார்? இப்படிப்பட்ட பிற்போக்கு சிந்தனைகள் உங்களிடம் இருக்கிறது. இந்த பிற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்தால் இந்த தேசம் என்னாகும், தாங்குமா? இதைத்தான் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நாங்கள் SIR-ஐ ஜனநாயக ரீதியாக அனுமதிக்க மாட்டோம். பருவமழை தொடங்க இருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் வானம் மிரட்டி கொண்டு இருக்கிறது. நேற்றும் மழை எங்கள் பகுதியில். அப்படி என்றால் காலையில சென்று ஆசிரியர் பெருமக்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அங்கு இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி பணியாளர்கள் இங்கே இந்த வாக்கு சேகரிக்க மனுக்களை கொடுக்க வேண்டும் என்றால் 2-3 மணிக்களுக்குமே கொடுக்கிறார்கள். 2-3 மணி நேரத்துக்குள் இருட்டி விடுகிறது. அதை யார் நிரப்புவது? அது மிகப்பெரிய சவால். என்னிடம் கொடுத்தாலே நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன். முதலில் நிரப்புகிறோம், ஒரு QR கோடு இருக்கிறது, ஒரு சிறிய தவறு நடந்து விட்டால் கூட அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள். கொடுப்பது ஒரு ஃபார்ம், ஒன்று நமக்கு ஒன்று அவர்களுக்கு. ஆக இதை ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துட்டு, கிராமத்தில் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குமா? குக்கிராமங்களில் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை ஃபில்லப் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் படித்த பிள்ளைகளை பற்றி நம்ம அதை வந்து பூர்த்தி செய்யணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. உங்களை நான் குழப்புவேன், உங்களை SIR பின்பு துரத்துவேன் என்று பாஜகவும் RSS தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த சதியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களிடம் இதை சென்று சேர்க்க வேண்டும், இந்த மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்கள் அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் பேசினார். பிறகு தீநகரில் உள்ள ஒரு விடுதியில எல்லா தலைவர்களையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கருத்துக்களை சொல்லுங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம். இங்கே ஜனநாயகம் இருக்கிறது தமிழ்நாட்டில், இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் ஒன்று திரளுவோம் என்று அந்த விடுதியிலே முடிவெடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்று ஏறக்குறைய 12:30 மணிக்கு அது 42வது வரிசையில் இருக்கிறது, 42வது ஐட்டமாக வர இருக்கிறது. நானும் அதில் 10 நிமிடம் தாமதமாக வந்தது காரணமே காரில் உட்கார்ந்து சில செய்திகளை சொல்லிவிட்டு வந்தேன். ஹரியானாவை பற்றி பேசுங்கள், மகாராஷ்டிராவை பற்றி பேசுங்கள், டெல்லியை பற்றி பேசுங்கள், மகாதேவபுரத்தை பற்றி பேசுங்கள், ஆலன் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்றதை பற்றி பேசுங்கள். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் SIR வேண்டாம் என்றெல்லாம் புறந்தள்ளவில்லை. இந்த SIR-இல் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, இது சரியான நேரம் இல்லை, பருவகால மழை தொடங்குகிறது,
தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்றது. இது வாய்ப்பே இல்லை, மக்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும். ஆகவே நல்ல முறையில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் விரும்பினால் இதை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்ல போகிறோம். ஆக அந்த அடிப்படையில் தான் இன்று தென்சென்னை மாவட்டத்தில் இதை மக்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம். வாக்கதிகாரம் என்பதுதான் ஜனநாயகத்தின் முதன்மை கடமை. இந்த வாக்கதிகாரத்தை பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் RSSம் எடுத்து விடுவதற்கும் வாக்கதிகாரத்தை வாக்குரிமை பறிப்பதற்கும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் அனைவரும் சேர்ந்து இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும், இங்கே அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட தலைவர்களுக்கும், தோழமை கட்சி மாவட்ட தலைவர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.